அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை அன்னையின் அருள்வாக்கு வழி பிரெஞ்சு பயில்களை தொடங்குகிறோம். பிரெஞ்சுல டேட் சொன்னா when the May the mill was cease. இங்கிலீஷ்ல 22nd May 2026 ஃப்ரைடே. பிரெஞ்சுல ஃப்ரைடேக்கு வந்து vendredi அப்படின்னு சொல்லுவோம். Réceptivité psychique. Le psychique répond joyeusement à la force ascendante. அப்படின்னு இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இங்கிலீஷ்ல சைக்காலஜின்னு சொல்லும் போது பி எப்பவுமே சைலண்ட் தான். அப்ப ஆனா பிரெஞ்சுல சைக்காலஜி இப்ப சொல்லியே ஆகணும். ஸ்கூல்ல எப்படி ஸ்கூல்னு சில பேர் சொல்லுவாங்க, ஸ்கூல்னு சொல்ற மாதிரி இங்கேயும் psychique அப்படின்னு சொல்லி பழகணும். அது ரொம்ப ஆரம்பத்துல, ஏன்னா சொல்லியே பழக்கம்னால கொஞ்சம் சிரமமா இருக்கும் நமக்கு. நீங்க ஒரு நிமிஷம் நான் இதை போட்டு காட்டுறேன். Réceptivité psychique. Le psychique répond joyeusement à la force ascendante. இப்போ இது ஸ்லோவான ஸ்பீட்ல படிச்சு இப்ப பாருங்க அடுத்த ஸ்பீடு. Réceptivité psychique. Le psychique répond joyeusement à la force ascendante. இங்க இப்ப நீங்க என்ன கவனிக்கணும்னா, அந்த ஜுவாயஸ்மோங்கிறது வந்து ஒய் இருக்கு. யூஸ்வலா OI வந்தாதான் நம்ம ஜுவா அப்படிம்போம். இது எப்படி ஒய்யை வந்து ஜுவா சொல்லணும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு டபுள் ஐன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். ஒய் வந்து கிரெக்னு தான் பிரெஞ்சுல சொல்லுவாங்க. ஈனா ஐன்னு அர்த்தம், கிரெக்னா கிரேக்க நாட்டு ஐ தான் ஒய். அதனால ஜுவாயஸ்மோ தான் அதை படிக்கணும். அந்த எஸ் பிட்வீன் 2 vowels வரதுல செட் சவுண்டு வரணும். அசாந்தாந்த் அப்படின்ட்டு. இதோட இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா psychic receptivity. The psychic responds joyously to the ascending force. தமிழ்ல வந்து இது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. நான் வந்து அப்புறமா இது சொன்னேன். இப்ப இது வந்து சைத்திய ஏற்புத்திறன், மேல்நோக்கிய சக்திக்கு சைத்திய புருஷன் மகிழ்ச்சியுடன் எதிர்வினையாற்றுகிறது அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். இப்போ இது திருப்பி படிக்கிறேன். Réceptivité psychique. Le psychique répond joyeusement à la force ascendante. Merci beaucoup à tous. Merci à la mère. Merci chez Aurobindo.